போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. நீங்க இயேசுக்காக வாழணும். இயேசு கொடுத்த உயிர் பிசாசுக்கு கொடுக்காதீங்க. இயேசு கொடுத்த ஜீவன் திருட விடாதீங்க. இன்றிலிருந்து சாத்தான் உங்க கால்கீழ. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எனக்கு செத்து மரித்து போன எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், எனக்கு அற்புதம் செய்தார். நான் இனிமேட்டு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு நான் ஊழியத்துக்கு வந்தேன். அச்சமில்லை, பயமில்லை, நேசருக்காய் ஆடி பாடுவேன். ஹல்லேலூயா. அச்சமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். அச்சமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். அச்சமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். ஹல்லேலூயா, 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 Jesus, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு சகோதரர் ராஜு பிரதர், ஹல்லேலூயா, பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஹல்லேலூயா. கரங்களை நல்ல தட்டி. ஹல்லேலூயா. இப்பொழுது அருமையான அன்பு சகோதரர் ராஜு அவர்கள் ரெஸ்கியூ மிஷன் மினிஸ்ட்ரி பெங்களூர் நம்மளுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்களை கரங்களை தட்டி நல்ல நல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அருமையான பாஸ்டர் ரைட் ரெவரண்ட் பிஷப் ஐயா ஸ்டீஃபன் அவங்க முன்னாடி வந்து அவங்கள வரவேற்கும் விண்ணமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ராஜு பிரதர் இங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறீங்க, ரொம்ப ஆசையா நினைக்கிறீங்க? ரொம்ப எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலையில என்ட்ரன்ஸ்ல அருமையான ஒரு சகோதரர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ரியலி அப்ரிஷியேட். என்னன்னா அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ராஜு பிரதரை பார்க்கிறதுக்குன்னே இந்த மீட்டிங் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, எவ்வளவு பாக்கியம். அதே மாதிரி மூணார்ல இருக்கிற சகோதரர்கள் ராஜு பிரதரை பார்க்கணும்னு தான் இங்க வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். எத்தனை பேருக்கு உண்மையா சந்தோஷம் ராஜு பிரதர் இங்க இருக்கிறது, ராஜு பிரதர் இங்க இருக்கிறது. ஆமென். எவ்வளவு நாள் நினைச்சிருப்பீங்க பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே யாரோ ஒரு பிரதர் பாடி இருப்பாங்க, இன்னொரு ஊழியக்காரங்க பாடி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு எல்லாரும் நினைச்சிருக்கிறோம். ஆனா அன்பு சகோதரர் அர்ப்பணிப்போடு எழுதி அழுகையின் பள்ளத்தாக்களை உருவ நடந்து அருமையான பாடல்கள் எழுதி இருக்கிறாங்க. இதுல என்ன விசேஷம்னா பிரதருக்கு தமிழ் எழுதவே தெரியாது, தமிழ் படிக்கவே தெரியாது. ஆனா எவ்வளவு அழகான பாடல்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென், ஆமென். இப்பொழுது அருமையான என் தகப்பன், என் ஆவிக்குரிய தகப்பனார் ஹல்லேலூயா அருமையா அவங்களுக்கு பொக்கை கொடுத்து இப்ப அவங்களை வரவேற்பார்கள். எல்லா கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென்.
நானும் உங்களை போல கடைசின்னு இருப்பேன். ஆண்டுக்குள்ள வந்த பிறகு இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது லாஸ்ட் நின்று வேடிக்கை பார்ப்பேன், துதிப்பேன் ஆண்டவரை. இன்னைக்கு லாஸ்டா கடைசியா இந்த ராஜுவா ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்துட்டார். ஆமென். ஒன்னு சொல்றேன் கேளுங்க, ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க கடைசியா மனுஷன் உங்களை வச்சிருந்தாலும், கடைசியா உங்க அப்பா உங்களை வச்சிருந்தாலும், ஆனா ஆண்டவருக்கு நீ உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை முன்ன கொண்டு வந்துடுவார். என்ன தடை இருந்தாலும், எரிக கோட்டை வந்தாலும், கோலியாத்து வந்தாலும், ஆண்டவர் இழுத்துட்டு வந்து உன்னை முன்ன போட்டுடுவார். ஆமென். சத்தமா ஹalleluya. போதாதே ஹalleluya. நான் எப்படி சொல்லணும் அப்படியே சொல்லணும். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. One, two, three, go. சூப்பர் பிரதர். ஐயோ கால் அழுதே. சொல்லுங்க அல்லாத சொல்லுங்க. காலை பார்த்து அல்லாத அல்லாத சொல்லுங்களேன். சரி, இப்ப கைக்கு வேலை போயிடுச்சு, இப்ப காலுக்கு மட்டும்தான். கை கை தட்டக்கூடாது. ரெடியா? ஸ்ட்ரைட் அட்டென்ஷன். ரெடியா? ரெடியா? ஓகே. 1 2 3 சா 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 சூப்பர் பிரதர். மியூசிக் டீம் எல்லாருக்கும் நல்ல ஒரு இவங்க நல்ல ஒரு இவங்க எல்லாருக்கும் நல்ல நல்ல கேட்டுங்க. ஓகே. அட வாய் அழுத சொல்லுங்க. அழாத சொல்லுங்க. அழாத 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 சொல்லுங்க. இப்ப வாய்க்கு மட்டும் வேலை. ரெடியா? சொல்லுங்க. ஏ ஏ ஏ ஏ சிரிக்குது, காலம் சிரிக்குது, வாயம் சிரிக்குது. இப்ப இந்த மூணு ஒண்ணா சேர்ந்து ஆட போறோம். காலு மேல வாயக்கு நல்லா கத்தணும். ரெடியா? 1 2 3 go. ஏ ஏ ஏ
சொல்லுங்க. தங்கத்தை ஆஸ்தியை கேட்கவில்லை. ரெடியா? கை வைங்க, கை வைங்க. 1 2. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் மட்டும் கைப்பிடிச்சு ஆடிங்கிற, நீங்க எல்லாரும் என்ன ரெடியா? ரெடியா? கைப்பிடிங்க, கைப்பிடிங்க, பையன் பையன் கைப்பிடிங்க. ஓகே ஓகே, ரெடியா? ரெடியா? 1 2. எந்த உன் கை பிடிச்சாருனா, உன் கை பிடிச்சாருனா உன்னை விடவே மாட்டாரியா. உன்னை விட்டு விலகி போக மாட்டார். உன்னை கண்ணு மேல என் தேவன் நிற்க வைப்பார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை காதலிக்கிறாரு, என்ன தப்பு தப்பா பாடுறாரு அப்படி. இயேசு காதலிக்கிறது மாதிரி தப்பு. ஊர்ல போற கபோதிகளுக்கு லவ் பண்ணா தப்பு இல்ல. ஏமா என்ன எத்தனை பேருக்கு தெரியும் காதல் வந்து பிசாசு கொடுத்துற ஒரு வலை. ஒத்துக்குறவங்க ஆரம்பிச்சுடுங்க. வாலிப தங்கச்சிங்களை வாலிப தம்பிங்களை நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாசல் தான் காதல். கரெக்டா? நீங்க மற்ற ஊழியக்காரு ஒருவேளை காதல் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அதுதான் தப்பு. அவர் சொன்னதுதான் தப்பு. நான் சொல்ற பாருங்க, காதல் என் தேவனுக்கு விரோதமா இருக்கிறது. It is against my God. ஏன்னா நல்ல கவனமா கேளுங்கம்மா, திருமணத்துக்கு முன்னால பாலின் உறவுகள் பாவம். திருமணத்துக்கு அப்புறம் உன் மனைவி விட்டு இன்னொரு பொம்பளை இச்சையா பாத்தினா பாவம்.
நல்லா கவனமா கேளுங்க. முத்தத்தை கொடுத்து இயேசு சாமியை காட்டி கொடுத்தான் யூதஸ். இனி எத்தனை பேர் முத்தத்தினால மயங்கி போய் எனக்கு தெரியாது. ஆனா அந்த முத்தம் உங்களுக்கு விஷமா மாறுவது நிச்சயம், நிச்சயம். எவனோ ஒரு கையை போய் முத்தம் கொடுக்காதீங்க. ஏசப்பா பாதத்துல அமர்ந்து ஒரு மரியாள் போல அவர் பாதத்தை முத்த கொடுங்கம்மா. அவர் பாதத்துல முத்த கொடுக்கும் போது உனக்குள்ள பரிசுத்தம் இறங்கி வரும். இச்சை இறங்கி வராது, இச்சை இறங்கி வராது. வாலிப தம்பிகளா, வாலிப தங்கச்சிகளா, இந்த காலம் உங்களுடைய காலம். இது உன்னுடைய நேரம். மிஸ் பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத. என் தேவனுடைய வல்லமையா பிரயோஜனப்பட்ட காலம் இதுவே. மிஸ் பண்ணிடாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம். நல்லா சொல்லு, இது உன்னுடைய நேரம். மிஸ் பண்ணிடாத. மிஸ் பண்ணினா நீ மிஸ் ஆயிடுவ. ஹalleluya, ஹalleluya. அப்பா பாப்பா பாப்பா. ஓ ஓ மாமா, ஃப்ளைங் கிஸ் தெரியுமா இல்லையா? எல்லாம் இங்க வைங்க. மேல ஏசப்பா கொடுங்க. எல்லாம் எடுங்க. சொல்லுங்க, நான் இயேசுவை காதலிக்கிறேன், 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 நான் இயேசுவை காதலிக்கிறேன். அழக அவர் பார்க்க மாட்டார், உள்ளத்தையே அவர் பார்ப்பார். பாடுங்க, அழக அவர் பார்க்க மாட்டார், உள்ளத்தையே அவர் பார்ப்பார். கேளுங்க, ஏழையா பணக்காரர் என்று அவர் கேட்க மாட்டார், கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்று கேட்க மாட்டார். ஏழையா பணக்காரர் என்று அவர் கேட்க மாட்டார், கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்று கேட்க மாட்டார், உள்ளத்தையே அவர் கேட்பார். நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை கவனமா கேளுங்க. நான் பொண்ணுலாம் இந்து குடும்பம், இந்து குடும்பத்துல பிறந்து இந்து குடும்பத்துல வளர்ந்தவன். எல்லாம் கவனமா கேட்கணும். வந்து எப்படின்னா, எங்க அப்பா வந்து 364 எங்க அம்மாவை அடிப்பார். என்ன பண்ணுவாரு? 364 எங்க அம்மாவை அடிக்கிறதா எங்க அப்பாவுக்கு வேலை. 5 நாள் மொட்டை அடிப்பார். புரிஞ்சுச்சா? 364 எங்க அம்மா அடிப்பாரு, 5 நாள் மொட்டை அடிப்பாரு. பயங்கரமான ஒரு இந்து குடும்பம். என்ன கேட்டீங்கன்னா, நான் RSS என்ற குரூப்ல இருந்தவன். கிறிஸ்தவங்களை ஒதிச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி மீட்டிங் நடந்தா முட்டையை போடு தக்காளி போடுதான் என் வேலை. கவனமா கேளுங்க. ஒரு காலம் வந்துச்சு, பாவத்து நிமித்தம் எனக்கு சமாதானம் போச்சு. Because of my sin, என் பாவத்து நிமித்தம் எனக்கு நிம்மதி போச்சு. என் பாவத்து நிமித்தம் எனக்கு தூக்கம் போச்சு. என் பாவத்து நிமித்தம் எனக்கு இருந்த இளைப்பாறுதல், எனக்கு இருந்த குடும்பம், என்னை நேசித்த உறவுகள் போச்சு. என் பாவத்து நிமித்தம் சமாதானம் வேணும் என்று நான் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல தேங்காய் கேட்டாங்க. சமாதானம் வேணுமா? தேங்காய் கொடுனாங்க. தேங்காய் கொடுத்தேன். சமாதானம் வந்துச்சா? வந்துச்சா? இன்னொரு இடத்துக்கு போனேன். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? உனக்கு சமாதானம் வேணுமா? மாங்காய் கொடுன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சொல்லுங்களேன்?
சொல்லுங்களேன். மாங்காய் கொடுத்தேன், சமாதானம் வந்துச்சா? இன்னொரு இடத்துக்கு போனேன், முடிய கொடுத்தேன், சமாதானம் வந்துச்சா? இன்னொரு இடத்துக்கு போனேன், என்ன அடிச்சுக்கினேன், சமாதானம் வந்துச்சா? வரவில்லை. ஆனா ஒரே இடத்துக்கு போனேன், தேங்காவை கொடுத்தா வேணான்ட்டாரு, மாங்காவை கொடுத்தா வேணான்ட்டாரு, முடிய கொடுத்தா வேணான்ட்டாரு. நான் கேட்டேன், என்னப்பா வேணும் உங்களுக்கு? அவர் சொன்னாரு, எனக்கு உன் உள்ள வேணும். எனக்கு உன் உள்ள வேணும். அநேக பேரு உங்க காணிக்க கொடுத்திருக்கீங்க, உங்க தாளந்தை கொடுத்திருக்கீங்க. கர்த்தர் கேட்கிறாரு, உன் உள்ள எவனுக்கு கொடுத்திருக்கிற? தங்கச்சிங்க அநேக பேர் இங்க வந்திருக்கீங்க, உன் உள்ள யார்கிட்ட இருக்கு? With whom it is your heart? தம்பி, உன் உள்ள யார்கிட்ட இருக்கு? உன் உள்ள யார்கிட்ட இருக்கு? நிஜமாவா? மெய்யாவா? மெய்யாவா? முன்னாடி when I was about to sing in a stage, ஒரு ஸ்டேஜ்ல பாடினேன். அந்த ஸ்டேஜ்ல பாடி பிறகு கீழே இறங்கி வந்தேன். ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். நான் நினைச்சேன், ஒரு பாஸ்டரை பார்க்க வராரு, வாவ், என்ன பாராட்டுவார் நினைச்சேன். அந்த பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லிட்டாரு, தம்பி, உன் வாய்ஸ் கழுத போல இருக்கு, நீ பாடாத அப்படின்ட்டாரு. மைக்ல கேட்கறது கழுத போல இருக்கு உன் வாய்ஸ், நீ சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி காட்சி அனுபவிச்சிருக்கீங்க? உண்மையா கைத்துக்கணும். என்ன, நான் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு 10-12 பேரு ஜோரா சிரிச்சாங்க என்னை பார்த்து. நான் ரொம்ப அழுதுனேன், முன்ன போனேன். என்ன ஆண்டவரே, எங்கேயோ இருந்த என்னை ஏன் சும்மா ஸ்டேஜில் விட்டீங்க? நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காட்சியை காமிச்சார். ஏசப்பா ஒரு கிராமத்துக்கு போறாரு, ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த இடத்துல குதிரையை கேட்டாரா, ஒட்டகத்தை கேட்டாரா, என்னது கேட்டாரு? கழுதையை கேட்டாரு. ஐயா, ஊழியக்காரர் ஒரு வேளை உன்னை பார்த்து கழுதைன்னு சொல்லலாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஏன்னா ஏசப்பா உட்கார்ந்தது கழுதை மேலதான். ஏசப்பா உட்கார்ந்தது கழுதை மேல. அந்த கழுதை மேல ஏறி உட்காரும் போது எல்லாம் கழுதையை பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட், அடடடடா, இது சுப்பிரமணிய பெத்த ராஜு தான் அந்த கழுதை. பாத்தியா, அதுக்கு வந்த வாழ்வு. ஏசப்பாவே இது மேல ஏறி போறாருப்பா. இந்த கழுதை தனியா போன மரியாதை இல்லையா? இந்த கழுதை தனியா ரோட்ல போன மரியாதை இல்ல, கை தட்டல் இல்ல. ஆனா இந்த கழுதைக்குள்ள இயேசு வந்ததுனால விசில், கை தட்டல், பொக்கே, ஷால், ஏசி காலே. பக்கத்துல பார்த்து சொல்லு, தனியா போன எவனும் கண்டுக்க மாட்டான். அவனை ஒரு நாயும் கண்டுக்காது. ஆனா உன் கூட ஏசப்பா இருந்தார்னா, நீ பண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ காக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கழுதையா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன பரவாயில்ல? எப்படி இந்த பாவங்கள் போக்கே வந்தது, எப்படி இந்த வாழ்ந்தாலும் மோடு வந்தது, நான் மெது மெதுவா சொல்ல போறேன். ஒண்ணு சொல்லட்டுங்களா? என்னை எந்த ஊழியக்காரர் மேல தூக்கலங்க, என்னை தூக்குனது ஏசப்பா மாத்திரம் தான். எல்லாம் கைவிட்டுடுவாங்க, அண்ணாச்சி, மீனாட்சி, காமாட்சி எல்லாம் போயே போச்சு. ஆனா ஏசப்பா மாத்திரம் போவே மாட்டாரு, உன் கூடயே இருப்பாரு. இன்னைக்கு நாளைக்கு எப்போ நீ சாவர மட்டும், செத்து பிறகு நீ உயிரோட வர மட்டும், என் தேவன் உன் கூடயே இருந்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக மட்டும் உன்னை வழிநடத்துவா. கண்களை மூடி 2 கரங்களை மேல உயர்த்தி நம்ம துதிச்சோம், நடனம் ஆடினோம். இப்ப நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். எந்த ஆர்வத்தோடு சின்ன பிள்ளைகள்லாம் நீங்க துதிச்சுங்களோ ஆடிங்களோ, அதே ஆர்வத்தை தேவனை ஆராதிக்கும் போது நீங்க காமிக்கணும். ஓகேவா? வெறும் குதிக்கிறது மாத்திரம் இல்ல, தேவனை ஆராதிக்கணும், ஏசப்பா லவ் பண்ணணும், அவர் செய்த நன்மைகளை நீ சொல்லணும். சரியா? எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை மேல உயர்த்தி oh
உயர்த்தி கண்ணை மூடி உங்களை மறந்து யாரும் வேடிக்கை பார்க்குற வேலை இல்லை இது. தம்பி ஒன்னையே மறந்துரு. ஒரு தெய்வீக அபிஷேகத்தை பார்க்கிறேன். அநேக வாலிப தங்கச்சிகளை நிரப்புகிற ஒரு அக்னியை பார்க்கிறேன். அநேக வாலிப தம்பிகளை நிரப்புகிற ஒரு வல்லமையை பார்க்கிறேன். எல்லாம் கண்ணை மூடிக்குங்க. I want everybody to close your eyes. யாரும் பயத்திருக்காதீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அருமையான நம் மத்தியில் இருக்கிற அமல்யா சீ ஃபுட்ஸ் பிள்ளைகள் நம் முன்பாக கரங்களை தட்டி இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசுவை சொல்ல வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும் எழுப்புவோம். இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசுவை சொல்ல வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும் எழுப்புவோம். இயேசுவை சொல்ல வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும் எழுப்புவோம். இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசுவை சொல்ல வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும் எழுப்புவோம்.
இயேசுவை சொல்ல வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் எழுப்புவோம் இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசுவை சொல்ல வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் எழுப்புவோம் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. எனக்கெல்லாமே நீ தானே, எனக்கெல்லாமே நீ தானே, எனக்கெல்லாமே நீ தானே, எனக்கெல்லாமே நீ தானே. ஆஹா ஆஹா தண்ணீரை கடக்கும் போது நீங்க வந்தீங்க, வனாந்திரம் போகும் போதும் நீங்க வந்தீங்க. தண்ணீரை கடக்கும் போது நீங்க வந்தீங்க, வனாந்திரம் போகும் போதும் நீங்க வந்தீங்க. பசியோ இருந்த போது உணவு தந்தீங்க, பசியோ இருந்த போதும் உணவு தந்தீங்க. கண்ணீரோடு அழுத போது கண்ணீர் தொடச்சீங்க, கண்ணீரோடு அழுத போது கண்ணீர் தொடச்சீங்க. ஆஹா 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 ஆஹா. முதல் தடவை என் பாட்டை இவ்வளவு அழகா பாடிக்கிறது அவன் ஒண்ணிதான். நல்லா கை தட்டுங்களேன். எல்லாம் சேர்ந்து அந்த ஒரே ஒரு வரியை பாடலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. தண்ணீரில் நடக்கும்போது, வனாந்திரம் போகும்போது நீங்க வந்தீங்க, பசியோடு இருக்கும்போது உணவு தந்தீங்க, கண்ணீரோடு இருக்கும்போது கண்ணீர் துடைச்சிங்க. தண்ணீரில் நடக்கும்போது நீங்க வந்தீங்க, வனாந்திரம் போகும்போது நீங்க வந்தீங்க. தண்ணீரில் நடக்கும்போது நீங்க வந்தீங்க, வனாந்திரம் போகும்போது நீங்க வந்தீங்க. பசியோடு இருக்கும்போது உணவு தந்தீங்க, பசியோடு இருக்கும்போது உணவு தந்தீங்க. கண்ணீரோடு அழுகும்போது கண்ணீர் துடைச்சிங்க. நான் கண்ணீரோடு அழுகும்போது கண்ணீர் 2 3
தண்ணீர் நடக்கும்போது நீங்க வந்தீங்கன்ற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. ஏன்னா ஒரு காலெல்லாம் இருந்தது, எனக்கு சாப்பாடு கூட இருக்காது. எங்க அம்மாக்கு 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைங்க வந்து ஒரு சின்ன வீட்டுல இருப்போம். இவ்வளவுதான் வீடு. 7 பிள்ளைங்க மழைலாம் வரும். மழை வரும்போது எங்க வீட்டுல தண்ணி ஒழும். தண்ணி ஒழும் போது எல்லாம் ஒட்டி ஒட்டி பட்டிருப்போம். எத்தனையோ நாட்கள் நான் எங்க அப்பா மார்பிள படுத்திருக்கிறேன். தண்ணி ஒழும், தூங்க முடியாது, சாப்பாடு இருக்காது. காலையில சாப்பாடு தான், மதியம் சாப்பாடு இருக்காது. அப்படி வாழ்ந்த என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு வாரம் வாரம் 200 பெக்கர்ஸ், பிச்சைக்காரன் நம்ம சொல்லு, அதோட பேர் வந்து ராஜாக்கள் ஊழியம். நாங்க வச்சுக்கிற பேர் பிச்சைக்கார ஊழியம், ராஜாக்கள் ஊழியம். வாரம் வாரம் 200 பேருக்கு சிக்கன் பிரியாணி போடுற அளவுக்கு என் ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார். அவன் இல்லையா? ஆண்டவர் நல்லவர். நான் ஏசியில வரும்போது அதான் நினைச்சேன், ஓசியில வாழ்ந்த எனக்கு ஏசி ஆண்டு கொடுத்துட்டீங்களே. சைன் போர்டெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அதான் நினைச்சேன், தகுதியில அது என்ன சைன் போர்ட்ல போட்டீங்களா ஆண்டவரே யோசிப்பேன். வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போகும்போது, எக்க இல்லாம சொல்றேன், வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போகும்போது நான் அதான் யோசிச்சேன், நான் இருக்கும்போது 4 சவறு கூட இல்லையே. நான் இருந்த பாத்ரூமுக்கு 4 சவறு கூட இல்ல. ஆனா இந்த கழுதைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ஆண்டு கொடுத்தாரு. என் தேவன் எவ்வளவு நல்லவர் பாரியா. பாருங்க, அந்த நல்ல ஆண்டவருக்கு நாங்க நல்லது செய்யணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லது செய், நல்லது செய், கெட்டது செய்யாத. ஒரு சாதாரண மனுஷனுக்கு சொல்லுங்க, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு மனுஷி உனக்கு நல்லது செஞ்சினா நீ நல்லது தானே செய்யற. பக்கத்துல கேளுங்க, என்ன ஏன் கேக்குறீங்க? ஆண்டவர் உனக்காக உயிரே கொடுத்தார். சொல்லுங்க, ஆண்டவர் உனக்காக கெட்டதை நினைக்காத, நல்லதை செய். சொல்லுங்க, நல்லதை செய். நல்ல ஏசாவை கை தட்டலு. ஓகே, ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த நேரத்தை கொடுத்த என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நான் பேச போற செய்தியின் தலைப்பு, அந்த தலைப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஃப்ரீ சாப்பாடு, குளிக்கிறதுக்கு ஃப்ரீ, தூங்குறதுக்கு ஃப்ரீ, ஆட ஃப்ரீ, பாத்ரூம் ஃப்ரீ, சோப்பு ஃப்ரீ, ஷாம்பு ஃப்ரீ, காபி ஃப்ரீ, டீ ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ 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 எல்லாமே ஃப்ரீ. ஆனா அதுக்குள்ள போகிறதுக்கு நீ ஒண்ணே ஒன்று பண்ணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன பண்ணும்? நீங்க சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. அது அந்த கருப்பு குட்டி கேளுங்க, என்ன பண்ணணும் கேளுங்க. கேளுங்களேன், நல்லா கேளுங்களேன். ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க புக்ல. ஒரு சின்ன கொலை, ஒரு சின்ன திருட்டு, ஒரு செயின் கட்டிங்க, இல்ல ஒரு சின்னதா இருந்தா ஒரு கிட்னாப் பண்ணீங்கன்னா நீங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. சென்ட்ரல் ஜெயில தான் எல்லாமே ஃப்ரீ. ஆனா நீ கெட்டது பண்ணினா அங்க உள்ள போக முடியும். நான் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த ஜெயில் கைதிகள் கிட்ட பேச போயிருந்தேன். என்னை யாரோ ஒருத்தர் அழைத்தார், உங்க பாடல் நல்லா இருக்கிறது, எங்க ஜெயில் கைதிகளுக்கு வந்து பேசுங்கள் என்று அந்த இடத்துல ஊழியம் செய்கிற சில போதகர்கள் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். நானும் போனேன். போயிட்டு சாட்சியை பகிர்ந்து கொண்டேன், பாட்டையில பாடினேன். அதனுக்கு பிறகு மீட்டிங்கெல்லாம் முடிச்ச பிறகு என்கிட்ட எல்லாம் வந்தாங்க. ஒவ்வொருத்தரோட சந்திக்க ஆரம்பித்தேன். நான் பெங்களூர் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பெங்களூர் சென்ட்ரல் ஜெயில், பெங்களூர் ஒசூருக்கு முன்னாடி பரப்பன அக்ரஹாரான்ற ஒரு இடத்துல சென்ட்ரல் ஜெயில் இருக்கிறது. நான் அப்ப போகும்போது குறைஞ்ச பட்சம் 5500 கைதிகள் அங்க இருந்தார்கள். எத்தனை பேரு? 5500 கைதிகள் அங்க வாசமா இருந்தார்கள். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், 5500 கைதிகளில் 3000 பேரு கை தட்டணும். நீங்க இதுக்கு சொன்ன உடனே வாலிபர்கள். ஹலோ, என்ன கை தட்டுறீங்க? என்ன கை?
என்னையா 2300 கை வாலிபம் கை கேளுங்க. 5500 பேர்ல 3000 பேர் வாலிபர்கள். இந்த கூட்டம் முடித்த பிறகு நான் வாலிபர்களை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சந்திக்கும் போது அநேக பேர் சந்தித்தேன். ஆனா 3 ஜனங்கள் கொடுத்த சாட்சி என் உள்ளத்தை உடைத்தது. I was broken into pieces. நைட் ஃபுல்லா அந்த சாட்சி என் காதுக்குள்ள தொளித்து கொண்டிருந்தது. என் காதுகளுக்குள்ள அந்த சாட்சி பேசிக்கொண்டே இருந்தது. நான் கேட்டேன், தம்பி நீ எப்படி இந்த ஜெயிலுக்குள்ள வந்த? How did you come to the central jail? ஜெயிலுக்கு வந்த காரணம் என்ன? எதற்காக நீ இந்த ஜெயிலுக்குள்ள வந்திருக்க? நான் கேட்கும்போது அவன் சொன்னான், அண்ணா நான் லவ் பண்ண பொண்ணு என்னை லவ் பண்ணாம இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கினா, அந்த கல்யாண நாள் நான் என்ன பண்ணேன், ஆசிட் அவர் மூஞ்சில ஊத்திட்டேன். நல்லா கவனமா கேளுங்க, என்ன ஊத்துனா? இது ஒரு சாட்சி என் உள்ளத்தை உடைந்தது. அவன் வயசு எவ்வளவு தெரியுமா? 23 வயசுள்ள ஒரு வாலிபன். நல்லா கவனமா கேட்கணும். 2வது ஆக ஒரு பையனை கேட்டேன், தம்பி நீ எதற்கு இந்த ஜெயிலுக்குள்ள வந்த? அவன் சொன்னா, அண்ணா என் வீட்டு பக்கத்துல ஒரு பொம்பளை இருக்கிறா. யார் இருக்கிறா? பொம்பளை இருக்கிறா. நான் கேட்டேன், அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அண்ணா. திருமணமாயி 2 பிள்ளைகள் உண்டு. அவளுக்கு 37 வயசு உள்ள ஒரு பொம்பளை. அவளை நான் கற்பழிக்க போனேன். நான் கற்பழிக்கும் போகும்போது மாட்டிக்கொண்டு என்னை ஜெயில போட்டாங்க. 3வதாக நல்ல கவனமா கேட்கணும், தம்பிகளா தங்கச்சிகளா, நான் இங்க பேச வந்திருக்கிறேன். திரும்பி சொல்றேன், ஒருவேளை நீ ஆசீர்வாதத்தை குறித்து எதிர்பார்த்து இங்க வந்திருந்தீனா இது இந்த இடம் இல்லை. நான் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று எண்ணம் உனக்குள்ள இருந்தா இந்த இடம் தான். அப்படியே உட்கார்ந்து கேளுங்க, நல்லா கேளுங்க. 3வதாக ஒரு மனுஷனை பார்த்தேன், நீ எதற்கு இங்க வந்திருக்கிற? அவன் சொன்னா, கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். 3 பேர். முதலாவது என்ன சொன்ன? முதலாவது ஆசிட் ஊத்தினா, 2வது கற்பழிச்சான், 3வது கொலை பண்ணா. இந்த 3 பேர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்ட, எதனால் நீ இப்படி செய்த? உன்னை யார் இதை தூக்கி வைத்து உன்னை இதை செய்ய உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தான் என்று கேட்டேன். உனக்கு யார் இவ்விதமான ஆலோசனைகளை கொடுத்தது? பெண்களுக்கு ஆசிட் ஊத்தவோ, கற்பழிக்கவோ, இல்ல பெண்களை கொலை பண்ணவோ உனக்கு யார் ஆலோசனை கொடுத்தால் என்று கேட்கும்போது அவர்கள் 3 பேர் சொன்ன ஒரே ஒரு காரணம், சினிமா சினிமா சினிமா. தமிழ்நாடு இயேசு பைத்தியமா இருக்கிறீங்க இல்லையோ, அநேக பேர் சினிமாக்கு பைத்தியமா இருக்கிறீங்க. என்னுடைய தலைப்பு டெலிவிஷன் அண்ட் காட்ஸ் விஷன். என்ன டெலிவிஷன்? டெலிவிஷனுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுங்களேன்? காட் விஷனுக்கு ஷார்ட் ஃபார்ம் இல்ல, காட் விஷன் தான். தேவ தரிசனமா இல்ல இந்த உலகம் தருகிற தொலைக்காட்சியின் தரிசனமா? இந்த டெலிவிஷன் என்ன செய்யும்? டெலிவிஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சினிமா இந்த இளைய சமுதாயத்தை எப்படி பாதித்துக் கொண்டிருக்கிறது? சினிமா எப்படி என் வாலிப தங்கச்சிகளை தவறான உறவுகளுக்குள்ள கொண்டு போகிறது? சினிமா எப்படி வாலிப தம்பிக வாழ்க்கையில ஒரு ரவுடியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று விலாவரியா கொஞ்சம் விளக்கும்படிக்கு, உனக்கு புரியும்படிக்கு கொஞ்சம் ஆழமா சத்தியமா தைரியமா பேசாதிருக்கிறேன். எவன பேசிருக்க மாட்டான், நான் பேசுறேன் கேளுங்க. சினிமா உங்க அப்பா உருவாக்கல, அது பைபிள்ல போடல, அதுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேரு லூசிஃபர். அவன் பேர் என்ன? நீங்க கேட்ட பாட்டு இல்ல, லூசு பையன் இல்ல, இவன் லூசிஃபர். சினிமாவுக்கு பணம் தருகிறது யாரு சொல்லுங்க? லூசிஃபர். சினிமாவை உருவாக்குறது யாரு? லூசிஃபர். நல்லா கேளுங்க,
இந்த சினிமா சமீபமா வந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த டெலிவிஷன் இருந்த போது டெலிவிஷன்ல அநேக பிரான்ச் உண்டு. இப்போ வந்துச்சா இல்லையா? டெலிவிஷன்ல இப்ப என்ன வந்துச்சு? சன் டிவி, MTV, VTV, எத்தனையோ ஆயிரக்கணக்கான சேனல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பத்தாவதுக்கு துணி இல்லாம ஒட்டி வந்து FTV, துணி இல்லாம நடந்து போவாங்க. இத்த பார்க்க கேடுகிட்ட ஜென்மங்க, நாய் ஜென்மங்க. அதுவும் 66 வயசு கிளை போல்ட்டுகளாம் உட்காந்து, கிளைங்கெல்லாம் உட்காந்துங்க. 66 வயசு கிளை பொஞ்சாதிகளெல்லாம் ஊருக்கு அமைச்சிட்டு நல்லா கேள் தம்பி, இன்டர்நெட்ல நீ பாக்குறது இவருக்கு எப்படியா தெரியும்? இந்த FTV நான் பாக்குறது வந்து சொல்ல வந்துட்டாரு. இப்போ தெரியும், சில பேர் இருக்கிறீங்க. எனக்கு தான் பேசாரு இவரு. எங்க அம்மா பக்கத்துல இருக்கிறாங்களே. நல்லா கவனமா கேளுங்க. இந்த சினிமா செய்து கொண்டிருக்கிற காரியங்களை கேளுங்க. ஒரு வருஷத்துல இந்தியாவில் மாத்திரம் ஏறக்குறைய 1000 படங்கள் ரிலீஸ் ஆகுறது. எத்தனை படங்கள்? 1000 படங்கள். இந்த 1000 படத்துல 98% படங்கள் வெறும் கால் பக்கம் தான் துணி போட்டிருப்பான், மீதியா துணி இருக்காது. ஹலோ, நல்ல கவனமா கேள். எங்க பெங்களூர்ல உங்களுக்கு தெரிந்த படம் காதல் என்ற ஒரு படத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கன்னடாவில், எங்க பெங்களூர் பாஷையில கன்னடாவில் மொழிபெயர்த்து அதுக்கு பேரு ஜென்மத, என்ன பேருப்பா மதன் தம்பி? என்ன பேரு தெரியுமா? செலுவிநாத், என்ன ஒரு பேர் விடுங்க. என்ன ஒரு என்ன பேரு மாத்தி வச்சிருந்தான். நான் நினைக்கிறேன் அந்த படத்துல நான் எப்படி படிச்சேன், நியூஸ் பேப்பர்ல நடந்த சம்பவம், உண்மையான நடந்த சம்பவத்தை பேசுறேன். அந்த படத்தை பார்த்த ஒரு வாலிபன், 9வது படிக்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய கிளாஸ்மேட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சான். அம்மா, இந்த டெலிவிஷனை பார்த்து கெட்டு போற ஒரு கிறிஸ்தவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாலிபன் அந்த படத்தை பார்த்த உடனே அவனுக்கும் ஒரு ஆசை வந்தது. அவனும் லவ் பண்ணா, நானும் லவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அவன் கிளாஸ்லயே படிக்கிற அந்த பொண்ணு போயிட்டு லவ் லெட்டர் கொடுத்திருக்கிறான், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று. உடனே அந்த பொண்ணு நான் உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி போன உடனே இவன் என்ன தெரியுமா பண்ணா, 10 மாடி உள்ள ஒரு பில்டிங்ல போயிட்டு அந்த பாடல் திரைப்படத்தை எல்லா பாடல்களை எழுதி வைத்து எல்லாத்தையும் எழுதி வைத்து அந்த பில்டிங் விழுந்து செத்து போனான். நல்ல கவனமா கேளுங்க. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனமா கேட்கணும். இந்த தரிசனம், இந்த டெலிவிஷன் தரிசனம் என்ன தெரியுமா? 16 வயசுல ஒரு பெண்ணு திருமணம் ஆக வேண்டும் என்று தான் டெலிவிஷனோட தரிசனம். இந்த சினிமா தரிசனம் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காமலே ஒரு பிள்ளையை பெற்றுக்கலாம் என்று தரிசனம். கல்யாணம் பண்ணிக்காமலே நீ ஒரு பையன் கூட ஓடி போலாம். கல்யாணம் பண்ணிக்காமலே நீ ஒரு பொண்ணு கூட ஓடி போலாம். கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமலே உனக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாலே if you are a minor நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சினிமா சொல்லுகிறது. சினிமா 1000 படங்கள் வந்து கொண்டிருக்கிறதுயா. தரிசனம், நீ அதை பார்க்கும்போது உனக்கும் காதல் பண்ணலாம் என்ற ஒரு ஆசை தூண்டுகிறது. யாரு? சினிமா. இந்த 3 பேர் நடந்த சம்பவங்களை பாருங்கள். இந்த 3 பேர், ஒருத்த கொலை பண்ணா. யாரை பார்த்து கொலை பண்ணா? சினிமாவை பார்த்து கொலை பண்ணா. இவன் கற்பழிச்சான். யாரு கத்து கொடுத்தா? சினிமா கத்து கொடுத்தது. இவன் ஆசிட் ஊத்துனா. யாரு கத்து கொடுத்தா? சினிமா கத்து கொடுத்தது. ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் வழியில நீ போகாதபடிக்கு, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தியானிக்காதபடிக்கு உனக்குள்ள பரிசுத்தம் இழந்து போனோம். நீ பரிசுத்தமா வாழக்கூடாது, நீ பாவத்தில் இருக்க வேண்டும் என்று பிசாசானவன் திட்டம் போட்டு இன்னைக்கு வாலிப தங்கச்சிகளை, வாலிப தம்பிகளை தன் பெற்ற தாய்க்கு எதிராக எனக்கு இந்த பையன் தான் வேணும், எனக்கு நீ வேணாம் சொல்லி போகிற அளவுக்கு இந்த சினிமா வாலிப தட்டி எழுப்பியிருக்கிறது. யா காதலர்கள் தினம்
இதுதான் இயேசுவை காதலிக்கிற சீடி ரிலீஸ் பண்ண. தங்கச்சிகளா, ஒருவேளை நீ இந்த இடத்துல வந்து சினிமா பார்க்கிற ஒரு பெண்ணா இருக்கலாம். தம்பி, ஒருவேளை நீ ரஜினிகாந்த் ஃபேனா இருக்கலாம், ஒருவேளை நீ யார் ஃபேனா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு முடிவு செய். சினிமா உன் வாழ்க்கையை உயர்த்தாது, உன் வாழ்க்கையை அழித்து விட்டும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க மாத்திரம் நல்ல ஆமென், நல்ல ஆமென். அநேக பேர் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், இன்னைக்கு இந்த காதல் யார் கத்து தரா? சினிமா கத்து தருது. எப்படி சண்டை போடணும், எப்படி உதைக்கணும், எப்படி ஓடி போகணும், என்ன பிளான் எல்லாமே யார் கத்து தருது? சினிமா கத்து தருது. இன்னைக்கு இந்த சினிமானால எங்க கிறிஸ்துவ உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அத்தை நான் பாட்டு எழுதுனேன். அப்பா அம்மா வீட்டுல இருந்தா காட் டிவி, அப்பா அம்மா வெளியில போனா எம்டிவி. நல்லா கவனமா கேளுங்க. ஒரு சர்வே படிச்சேன். வர 99% படங்கள் வாலிப பிள்ளைகளை இச்சைக்குள்ள தள்ள வேண்டும் என்று படங்கள். அதாவது ஓப்பனா சொல்ல வேணாம், செக்ஸுவல் ஆட்டிடியூடுக்குள்ள உங்களை கொண்டு போக வேண்டும் என்று தான் சினிமாக்கள் எடுக்கிறார்கள். உங்களை செக்ஸ் என்ற ஒரு இச்சைக்குள்ள தள்ள வேண்டும் என்று தான் சினிமாக்கள் உருவாக்கப்படுகிறது. நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப சமீபமா வர பாடல்கள், சமீபமா வர படங்களை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா முக்காபாக படத்துல ஹீரோயின் துணியே போடாது. ஐட்டம் டான்ஸ், அந்த டான்ஸ் பாருங்க. இவன் நிர்வாணமா ஆடி உன்னை பாவத்தை தள்ளுறா. ஆனா இயேசு நிர்வாணமா செத்து உன்னை பாவத்திலிருந்து மீட்டார். அடியா, இவன் நிர்வாணமா துணியை கழட்டி வாலிப தம்பி, நல்ல தம்பிகளை என்ன பண்றா? என்ன பண்றா? மன்மத ராசா, மன்மத ராசா பாட பாடி 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 இவன் குதிரை மாதிரி டொக்க 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 டொக்க. நான் அப்படிதான் ஒரு படத்தை பார்த்து, ஆஹா இந்த படத்துல இவன் கருப்பாங்களானே, இவன் லவ் பண்ண பொண்ணு லவ் பண்றானே, நானும் லவ் பண்ணல நினைச்சேன். போனேன், அம்மா நான் லவ் பண்றவா தூ போடா கருப்பானுச்சு. பாடா தம்பி, சினிமா நடக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை நடக்காதியா. சினிமால தான் உடனே அவன் ஏழைப்பட்டவனா இருக்குவான், உடனே 2 வருக்குள்ள அவன் பணக்காரனுமா. சோம்பேறி, நல்லா கவனமா கேளுமா. நீ 100 ரூபாய் கொடுத்து படத்தை பார்த்து அவன் ஏசி கார்ல போறான், உனக்கு பூவா கூட வக்கலையா? அவன் ஹீரோ, நீ பெரிய ஜீரோ. எதுக்கு அந்த படம்? உன்னை பாவத்தை தள்ளி வைக்கிற டிவி எதற்காக? அம்மா அம்மா தங்கச்சிங்களா, அம்மாச்சிங்க, நம்ம அம்மாச்சிங்க சூப்பர் டிவி. சித்தி சித்திய விட்டா எல்லாமே பொத்தி. சித்தி வேற என்ன சீரியல்ல பேர் லேட்டஸ்ட்னா? சிம்ரனா, திருமதி, திருமதி செல்வம். அப்புறம் விடாத, அடுத்தது பாருங்க பாருங்க வருது பாரு மேட்ரு எல்லாம். அப்புறம் அடுத்தது மேகலா, அப்புறம் மேகலா வேகலா, அப்புறம் குங்குமமா, குமரியா, கோலங்களா, குமுதம், தங்கம் தங்கம் தங்கத்தை இங்கே தங்கத்தை கேட்கல, அங்க தங்கம். இப்படிதான் ஒரு அம்மா வந்து ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போறாராம். இந்த பாஸ்டர் வந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போறாரு. நல்லா கேளுங்க, ஒரு பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் போறாரு. இந்த அம்மா கது தெரிஞ்சுக்குது. சோஃபால அந்த அம்மா டிவி பக்கம் பார்த்து நல்லா, அந்த அம்மால தான் என்ன அழுது,